ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது. சிட்டி லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் மார்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. எங்கே பார்த்தாலும் ஒரு நாய்ஸாக சவுண்டாக இருந்துகிட்டே இருக்கும். பொண்ணோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினோம். ஹேர்போ எல்லாமே சேர்த்தே அண்டர் 200 ருபீஸ் தான் வந்தது. லிங்க் வேணும்னா கேளுங்க. எல்லோரும் கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஏலகிரியோட மோஸ்ட் ஃபேமஸ் ஃபண்டேரா பார்க் தான். பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 325. பட் நான் உங்கள் கிட் 90 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் அவங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ. இதுலேயே நிறைய காம்போ பேக்கேஜஸ் இருக்குது. பட் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணணுன்னா அடிஷ்னல் அமௌண்ட் ஆகும். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா பேர்ட் வாக், ஆக்வா வாக், ஃபார்ம் அனிமல்ஸ்னு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மெரைன் கிங்டம் விளாக் போட்டிருந்தால சென்னையில் அந்த மாதிரி ஆக்வா டனல் இருந்தது. அதே மாதிரி ஃபண்டேரா பார்க்லேயும் இப்போ இதை ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 இயர்ஸ் பிஃபோர் வரும்போது இந்த டனல் அதில் இல்லை. இவ்வளோ குட்டி குட்டியான கலர் ஃபிஷ் நம்ம எப்படி குட்டி கோழி குஞ்சு பார்ப்போம் அந்த மாதிரி இருந்தது. என் பொண்ணு அழகாக பார்த்து எக்ஸைட் ஆகிட்டே இருந்தால். சூப்பராக ஃபோட்டோ பிளேஸ் இது சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்சோ 2 இயர்ஸில் நல்லா டெவலப்பும் ஆயிருக்கு. நிறைய டூரிஸ்ட் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ப்ரைஸ் 325 ருபீஸ் பார்ப்பீங்க. பட் இதோட மெயின்டெனன்ஸ்க்கே அந்த காஸ்ட் ஆகும். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஆல்சோ இப்போ சம்மர் ஹாலிடேஸ்னால நிறைய கிட்ஸ் டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக உங்கள் பசங்களை ஃபண்டேரா பார்க் கூப்பிட்டு போங்க. அவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் டாய்ஸோடு விளாட்ற பசங்களை விட நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பசங்க பிரெயின் இன்னும் டக்குன்னு டெவலப் ஆகும்ன்ட்டு சயின்ஸே சொல்லியிருக்கு. நிறைய பிளேஸ் கூட்டிகிட்டு போங்க, அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க. அவங்க விஷுவலாக எல்லாமே பார்க்கும் போது டச் அண்ட் ஃபீல்லாம் பண்ணுறப்போ அது அவங்களுக்கு ஒரு லைஃப் லாங் மெமரியாக இருக்கும். நாங்கள் ரேபிட்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்களே ஃபுட் கொடுத்துடுவாங்க. இந்த மங்கி பாருங்களா, அப்படியே ஹியூமன் ஃபேஸ் மாதிரியே இருக்குது. 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த மெமரி இல்லாமல் இருக்காது. இந்த குட்டி குட்டி கலர் கோழி குஞ்சு ஸ்ட்ரீட்லலாம் வரும்போது அப்போல்லாம் 1 5 ருபீஸ் தான். நான் வாங்கி வாங்கி வளர்ப்பேன். பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயினும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஸோ ஃபண்டேரா பார்க் அவங்க ட்ரெயின்லேயே சுற்றி காமிச்சிடுவாங்க. சப்போஸ் உங்களால் நடக்க முடியலன்னா கேமரா, ஆஸ்ட்ரிச்னு எல்லாமே இருந்தது. இந்த ஆஸ்ட்ரிச் எக்கை நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருந்தது. அந்த விஜய் சேதுபதி சொன்ன டயலாக் தான் ஞாபகம் வந்திருந்தது. அவ்வளவுதான். விஷுவல் டூர் ஆஃப் ஃபண்டேரா பார்க் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.